ஒரு 5 நிமிஷத்தில் இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டான சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா. இப்போ பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 8லேருந்து 10 வரலும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்து வரும்போது ஒரு சின்ன கப்பு பொட்டுக்கடலை, அதாவது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, பாருங்கள் இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் இது ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா ஏற்கனவே அதில் எண்ணெய் இருக்குது. ஒரு 10 பீஸ் பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு சிட்டிக்கு அளவு பெருங்காயம், பாருங்கள் இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு தக்காளி, இதை அப்படியே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா சுருண்டு மேல் தோல் வரும், அது வரலும் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். நமக்கு வந்து இந்த மேல் தோல் வந்து வருது பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம எல்லாமே வதக்கி ஒரே தட்டில் வச்சுருக்கோம். கொஞ்ச நேரம் ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. தண்ணி வந்து கூடவே சேர்க்காதீங்கம்மா. ஃபஸ்ட்டு ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்குங்க. பாருங்கள் தண்ணி வந்து இந்த அளவுக்கு தான் விட்டு, இந்த சட்னி இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதும்மா அந்த சட்னி. அவ்வளோதாம்மா, ஒரு 5 நிமிஷத்தில் நல்ல ஒரு டேஸ்டான சட்னி ரெடி. இன்றைக்கி இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு வித்தியாசமான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. பேன் வச்சுக்கலாமா. 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 7 காஞ்ச மிளகாய். கொஞ்ச நேரம் காஞ்ச மிளகாய் நல்லா வரப்படட்டுமா. பாருங்கள் காஞ்ச மிளகாய் வந்து கொஞ்சம் செவந்து வர டைமில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 7 பீஸு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. இந்த வேர்க்கடலை சட்னி வந்து இந்த மாதிரி செஞ்சோமா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெறும் வேர்க்கடலை சட்னி அரைக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு. இது கூடவே லைட்டாக பெருங்காயம் சேர்த்துக்குங்க, ரொம்ப அதிகம் சேர்க்காதீங்க. பாருங்கள் வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் 2 பீஸ் தேங்காய் பத்தை எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க. பாருங்கம்மா தேங்காய் பீஸ் எடுத்து நல்லா லைட்டாக வதக்கிட்டோம். நான் வந்து 50 கிராம் வேர்க்கடலை எடுத்து வறுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் வறுத்து இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக உடச்ச கடலை, அதாவது பொட்டுக்கடலை, ரொம்ப லைட்டாக சேர்த்துக்குங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாம்மா. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். மிக்ஸி ஜார் வச்சிங்கம்மா. பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாமா. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கங்கம்மா. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். 1.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாம்மா, நல்ல வித்தியாசமான வேர்க்கடலை சட்னி ரெடி.